கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நாட்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அதற்கு முன்பாக இப்படி நாம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து உபவாசித்து ஜெபிக்க நீங்கள் திட்டமிட்டிருப்பது ரொம்ப ஆசீர்வாதம். ஸ்தோத்திர இந்த பகுதியில் நடக்கிற இந்த வலிமையான ஊழியத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இவ்வளவு மக்கள் நீங்கள் சபையில் ஊழியத்தில் இணைந்து ஊழியக்காரரோடு இணைந்து இந்த பகுதியில் ஆண்டவரை நீங்கள் வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. பாஸ்டர் அவர்களுக்காக துதிக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பாஸ்டர். நாங்கள் ஒவ்வொரு முறை 12 மணி நேரம் உபவாச ஜபம் வைப்போம். அந்த ஜபத்தில் இவங்க தான் ஃபஸ்ட் ப்ளஸ் பண்ணி ஜபம் பண்ணுவாங்க. அந்த 2-3 ஜபத்தில் அதை நாங்கள் பார்த்தோம். அதனால் எப்போ அந்த ஜபம் வச்சாலும் ஃபஸ்ட்டு பாஸ்டர் அந்த ஜபம் பண்ணணும்னு விரும்புவோம். 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஜபம் நடந்தது. பாஸ்டர் துவக்கத்திலேயே இருந்து கொஞ்சம் நேரம் எங்களோட இருந்து ஜபம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மகிமையாக அந்த ஜபம் போச்சு. ஆசீர்வாதமாக இருந்தேன். இந்த மாதிரி எங்கள் ஊழியத்துக்கும் பாஸ்டர் நம்ம ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை நடத்துவாரா. பின்னர் அவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம படிக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுத்தமடையாமல் போனார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்த ஒரு கவலையை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய ஜனத்தின் மேல இருக்கிற ஒரு ஆதங்கம், ஒரு கவலையை ஒரு கேள்வியோடு தேவன் இந்த இடத்திலே தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ அப்படின்னு கேள்வி எழுப்புறாருன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிறாங்க. கீலேயாத்திலே பிசின் தைலம் இருக்கிறது, ரண வைத்தியனும் இருக்கிறார். எல்லாம் இருந்தும் அவருடைய ஜனம் இன்னும் குணமாகாமல் இருக்கிறார்கள், சுஸ்தமாகாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே தேவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலையாக இருக்கிறது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? கீலேயாத் என்றாலே பிசின் தைலத்திற்கு வேர் போன ஒரு ஊர். கீலேயாத் அப்படின்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வர வேண்டியது பிசின் தைலம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு காரியத்துக்கு ஃபேமஸா இருக்கும் இல்ல? நம்ம பாரிஸ்ல இருக்கிற முக்கியமான இடத்துல இருக்கிறோம். நம்ம பாரிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு காரியத்துக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அல்லேலூயா. ஆமா. ஒருவேளை நம்ம ஏரியாவை பத்தி நம்ம நமக்கு தான் தெரியல. எங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு முக்கியமான காரியம் அங்கே ஃபேமஸாக இருக்கும். படிக்கும்போது சொல்லிக் கொடுத்தார்கள். ஆஸ்திரேலியா அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது கங்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மிருகம் அங்கதான் அதிகமா நம்ம பார்க்க முடியும். அப்ப நீங்க தூக்கத்துல இருக்கும்போது கங்காருன்னு சொன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா ஞாபகம் வரணும், அல்லது ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னா கங்காரு ஞாபகம் வரணும் சொல்லி கொடுத்தாங்க. அது அங்க ஃபேமஸ். ராஜஸ்தான் அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும்? ஒட்டகம். வெரி குட். பாலைவனம், ஒட்டகம் ஞாபகம் வரணும். இன்னொரு விஷயம் முக்கியமா நீங்க சொல்லுவீங்க பாருங்க, திருநெல்வேலி அப்படின்னா என்ன? உண்மையாவே அந்த டேஸ்ட் வேறு. எங்க நம்ம அல்வா வாங்கினாலும் வரலதான். இருட்டுக்கடை அல்வா போயிருக்கீங்களாங்க? வெரி குட். அது போல கீலேயாத் என்றால் ஞாபகத்துக்கு வர வேண்டியது பிசின் தைலம். அதற்கு வேதத்துல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு
கொண்டு போகும்படி நல்ல வர்க்கங்களையும் அந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் பிசின் தைலத்தையும், வெள்ளை போலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்ன சம்பவம்? யோசேப்பை குடியில தூக்கி போடலாமா கொல்லலாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்த நேரம், அப்போ ஒரு கூட்டம் வருகிறது. எங்க கீழையாத்திலிருந்து வராங்க, எகிப்தை நோக்கி போறாங்க. அப்படி வந்தவங்க என்னெல்லாம் கொண்டு வந்தாங்களா? நிறைய பொருள் போட்டிருக்கு. அதுல ஒன்று பிசின் தைலம். எங்க இருந்து அதை கொண்டு வருகிறார்கள்? கீழையாத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள். கீழையாத்திலிருந்து வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வந்தது பிசின் தைலம். அது கீழையாத்தில தான் கிடைக்கும். பிசின் தைலத்தை கொண்டு வந்தார்கள். கீழையாத்திலே அது கிடைக்கிறது. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 43:11. நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தராய் உமது அடியார் வேவுக்கார் அல்ல என்றார்கள். அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல் படிக்கலாம். அதுதான் படிப்பான். தகப்பனாகிய இஸ்ரவேல் அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள், அந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்தவர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெளிப்பித்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனுஷனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். Praise the Lord. இந்த யாக்கோபு சொல்றாரு தன் பிள்ளைகள்கிட்ட, கானான்ல பஞ்சம். அப்ப எகிப்துல ஒரு புது ராஜா வந்திருக்கிறாரு, அவர் எல்லாருக்கும் தானியங்களை வாரி கொடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டு யாக்கோபு தன் பிள்ளைகள் அனுப்புறாரு. அங்க யோசேப்பு தான் ராஜாவா இருக்கிறாரு. இப்போ அவர்கள் வந்து தன் தகப்பனிடத்துல கொண்டு வந்ததெல்லாம் செலவழிந்து போகிறது. இப்ப மறுபடியும் யோசேப்பிட்ட போகணும். இப்ப யாக்கோபு சொல்றாரு, நீங்க மறுபடியும் அந்த மனிதர்கிட்ட போகும்போது நம்ம ஊர்ல இருக்கிற பிசின்